ஒரு பண்டிகை நாள்னா நம்ம வீட்டு சமையல்ல முதல்ல இடம் பிடிக்கிறது சாம்பார் தான். அதுலயும் அதுல வாழை இலையை போட்டு அதுல சாப்பாடை போட்டு அதுல புளிய வேற போட்டு சாம்பார் ஃபுல்லா ஊற்றி நல்லா குழப்பி சாப்பிட்டோன்னா இந்த சிக்கன் மட்டன்லாம் மறந்துட்டு அப்படி ஒரு சாப்பாடை சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட காய்கறி சாம்பாரை இன்னைக்கு எப்படி சமைக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி போன வீடியோல மிளகுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கான பதில இந்த வீடியோக்கு நடுவில் சொல்றேன். இப்ப நாம தொடர்ந்து பாருங்க. சரி, இன்னைக்கான கேள்வி என்னன்னா, சிக்கன் 65 பேர் வர்றதுக்கு காரணம் என்ன? இதுக்கான பதில கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியலனாலும் நோ அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. சேனலே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நம்ம காய்கறி சாம்பார் செய்யலாம், வாங்க போலாம். கைருசி ஃபுட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் பிரபு. குக்கர்ல 2 கப்பு தோரம் பருப்பு நல்லா கழுவி போட்டுக்கோங்க. 4 கப்பு தண்ணி, 2 பெரிதாய் நறுக்கிய தக்காளி, 50 கிராம் சாம்பார் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, கைருசி மஞ்சத்தூள் சிறிது, கட்டி பெருங்காயம் 1 நெல்லிக்காய் அளவு, இது எல்லாம் போட்டு குக்கரை மூடி 3 அல்லது 4 விசில் விடணும். பருப்புக்கு ஏற்றவாறு விசில் மாறும். ஒரு பாத்திரத்துல 8 கப்பு தண்ணி, சிறிது கைருசி மஞ்சத்தூள், 4 டீஸ்பூன் கைருசி சாம்பார் பொடி, ஒரு தட்டு நிறைய காய்கறி, தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடணும். காய்கறி வெந்த பிறகு ஒரு பெரிதாய் நறுக்கிய மாங்காய், நெல்லிக்காய் அளவு புளிய தண்ணியில கரைச்சி ஊற்றி கொதிக்க விடணும். இந்த கைருசி சாம்பார் பொடியை நாங்களே எங்கள் வீட்டிலேயே தயாரிக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் கலர், ஃப்ளேவர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது எதுவுமே போடாமல் வெறும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போட்டு இதை நாங்கள் தயாரிக்கிறோம். இதை நாங்கள் டீலருக்கோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ நாங்கள் கொடுக்கறதில்லை, அப்படி கொடுக்கவும் போகிறதில்லை. ஏன்னா இப்படி நம்ம கொடுத்தோன்னா இதோட ரேட்டு 2 மடங்காக மாறிடும். இதை டைரெக்டாக உங்களை மாதிரி கஸ்டமருக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டா வாங்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். குக்கரை ஆவி போடணும். திறந்து பருப்பை கடையணும். தண்ணி கூடுதலாக இருந்தால் வடித்து எடுத்துட்டு கடையணும். போன வீடியோவில் கேட்ட கேள்விக்கு பதில் நான் இப்போ சொல்கிறேன். மிளகுக்கு இன்னொரு பேர் கறி என்பதாகும். கறி என்ற பேர் நம்ம வழக்கு மொழியில் மாமிசத்தை குறிக்கிறது. ஆனால் இன்னைக்கு தென் தமிழகத்தில் குழம்புக்கு கறி என்றும் மாமிசத்திற்கு இறைச்சி என்றும் கூறுவார்கள். 2000 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம உணவில் மிளகு என்ற கறி பிரதான இடம் பிடிச்சிருக்கிறனால கோழி இறைச்சி கறி, ஆட்டு இறைச்சி கறி, பருப்பு கறி என்று கூறுவார்கள். புறநானூற்று 134வது பாட்டில் புலால் கடி கறி தூவிய கோவர் அப்படின்ற வரி இதற்கு சான்றாக உள்ளது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உணவுல காரமான மிளகை தூவிய ஒருவர் அப்படின்னு அர்த்தம். பருப்பு நல்லா கடைந்து வேக வைத்த காயில ஊற்றணும். ஒரு சிறிய கடாயில் சிறிது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 4 நீட்டு காய்ந்த மிளகாய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கைருசி பெருங்காயத்தூள் போட்டு தாளிக்கணும். பின்னர் தாளித்ததை கொதிக்கும் பருப்புல ஊற்றி மல்லி போட்டு இறக்கினா அருமையான சாம்பார் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.